பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டங்களே அத்தனையுமே பூர்த்தியாகுது, அனைத்து தரப்பு மக்களுக்குமே பூர்த்தியாகிற திட்டங்களா இருக்கு. ஆனா அது வந்து சேரல. ஃபர்ஸ்ட் வரவே இல்லை, அப்புறம் பார்க்கவே இல்லை, பார்க்கறதுக்கு வழி கூட கிடையாது. ஸோ இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் ஏற்படல, அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி. சாதி ஒழிப்பு என்ற சொல்லுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அவர் இந்த சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை, இதுக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் வெறும் வார்த்தையாக தான் இருக்கே தவிர அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு துருப்பை கூட அவர் வந்துட்டு ஒரு செயல்படுத்துறதுக்கான முயற்சி கூட அவர் எடுக்கவே இல்லை. ஒற்றுமைதான் ஆர்எஸ்எஸ் என்றால் அனைவரும் சமம், அனைவரும் ஒற்றுமை என்றது சித்தாந்தத்துக்குள்ளதான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தவிர பிரிவினை என்ற சொல் கிடையாது. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிதம்பரம் மக்களவை தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில பொதுச் செயலாளருமான திருமதி கார்த்திகாயினி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேடம். சிதம்பரம் மக்களவை தொகுதி 3 மாவட்டங்கள் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியிருக்கு. அரியலூர், பெரம்பலூர், கடலூர். பொதுவாக இங்க 3 மாவட்டங்களுமே மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களாக தான் இருக்கு. கடந்த காலத்துல வந்து திருமாவளவன் அவர் கொடுத்த வாக்குறுதி மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு. இந்த தொகுதியோடைய நிலைமைகள் எப்படி இருக்கு, நீங்க சுத்தி பார்த்துருக்கீங்க, எந்த மாதிரி இருக்கு? முழுமையாக 6 சட்டமன்ற தொகுதியிலுமே சுற்றுப்பயணம் செய்தது நம்ம தெரிய வந்த விஷயம் தான். மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொன்னது தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக வாய்ப்புகளை கொடுத்தோம். தன்னுடைய குரலுக்காக வந்துட்டு எந்த ஒரு குரல் கொடுக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தான் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. நிச்சயமாக அந்த மாற்றம் கொடுக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த மாற்றம் கணக்காக கொடுக்க வேண்டியது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்கன்னா, முதல்ல தொகுதிக்கு வந்து பாக்குற ஒரு நபராக இருக்கணும். அவங்க இங்க கட்டாயமா அவங்க உடனடியா பாக்குறதுக்கும் நினைச்ச நேரத்துல அவங்க வந்து பாக்குறதுக்கும் ஒரு இடம் இருக்கணும், அலுவலகமாக இருக்கணும். இல்ல அவங்களுடைய பிரதிநிதியாக ஒரு ஆபீஸ் இருந்தா கூட வந்து பாக்குறதுக்கான விஷயமா இருக்கு. எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்களுடைய டே டு டே லைஃப்ல அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கதான் பாத்துக்கிறாங்க இருக்க தவிர அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு முன்னேற்ற திட்டங்களாக மத்திய அரசு திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் எதையுமே வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக இல்லை. ஒரு சின்ன ஒரு ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கூட ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சேஞ்சஸ் கிடையாது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக ஏமாற்றமே மிஞ்சியதுதான் இப்போ சிதம்பரத்தருடைய பாராளுமன்ற மக்களுடைய மனதில் இருக்கிற நிலையை நான் பார்த்தேன். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் பொதுமக்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்காங்க, அவங்களுடைய தேவை என்னவா இருக்கு? கோரிக்கை வந்துட்டு முதல்ல பாத்தீங்கன்னா, முதல்ல எங்களை பார்க்க வாங்க, அப்படிதான் முதல்ல. நீங்களாவது வருவீங்களா, உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க திரும்பி வருவீங்களா, இல்ல நீங்க வந்து அப்படியே போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறேன். எங்களை வந்து பார்த்துக்கணும், எங்களை முதல்ல வந்து பாருங்க, எங்களுக்காக இருக்கிற ஒரு நம்பிக்கை கொடுங்கன்னு முதல் கேள்வி. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் அதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய தேவைகள் இருக்கு. தேவைகள் பாத்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டங்களே அத்தனையுமே பூர்த்தியாகுது, அனைத்து தரப்பு மக்களுக்குமே பூர்த்தியாகிற திட்டங்களா இருக்கு. ஆனா அது வந்து சேரல இந்த சென்ஸ்னா அதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு எடுத்து சொல்றது அளவுக்கோ இல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ரூட்வே இல்லாம இருக்கு. அதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அவங்க கேட்கறது கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கேட்கறது வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலை தான் எதிர்பார்க்கிறாங்க. அந்த பீஸ்ஃபுல்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு எந்த நேரத்துல ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை, சமுதாய ரீதியாக பதட்டமான சூழ்நிலைகள் வருமோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு விஷயங்கள் இருக்கு. அடுத்த கட்டமா எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. தட் இஸ் நம்ம சொன்ன அந்த பாயிண்ட்ல தான் ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயங்கள் பார்க்கணும்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த கடல் சீற்றங்கள், இந்த கடல் சீற்றத்தினால வந்துட்டு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல தொழில்நுட்ப டெக்னாலஜில அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கான ரெமெடி வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கா கொடுக்கணும், அந்த பேஸ்மெண்ட்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த சிதம்பரம் பகுதியில வந்து பாக்குறேன். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அரியலூர், ஜெயங்கொண்டம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 நாள் போனா மக்கள் அதிகமா சர்வே பண்றதுக்கு உகந்த நிலமாக அது அமையாது போல இருக்கு அந்த இடம். ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல வந்துட்டு நம்மளுடைய சுண்ணாம்பு வந்துட்டு சிமெண்ட் ஃபேக்டரிஸ்க்காக வந்து எடுக்க மூலப்பொருள் எடுத்த பிறகு அது அந்த ஹோல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு.
ஸோ அதனால வந்துட்டு ட்ரவுட், அதாவது வறட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பெரிய கோரிக்கைகள் இருக்கு. பெரிய கோரிக்கைன்னா இது எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா காலங்காலமா பிறந்து வாழ்ந்த இடத்துல வந்துட்டு இந்த இடம் வந்து வாழ்றதுக்கு உகந்த இடம் இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எங்க போகணும், அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து திருப்பூர்ல போய் வேலை செய்யறாங்க, நிறைய பேர் சென்னையில கோயம்பேடுல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருந்து குழப்பக்காக வெளியே போறதுக்கு இங்கேயே தொழில்கள், இங்கே அவங்களுடைய ஃபேக்டரிஸ், அவங்களுடைய இப்போ துணி திருப்பூர்ல போயிட்டு துணி முடிக்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சென்னையில போயிட்டு ஹோட்டல்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரினா இங்கேயும் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா, தொழில் கொடுத்தோம்னா ஒரு நல்ல மாற்றம் தான் கிடைக்கும். இந்த வளர்ச்சி சார்ந்த அரசியல் போது ஒட்டுமொத்த தொகுதி பிளஸ் வந்து பட்டியல் சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து மத்திய அரசு திட்டங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போறீங்க? என்ன மாதிரியான நீங்கள் வந்து இந்த அடுத்த 5 ஆண்டுகள் என்ன செய்ய போறோம், மாதிரி என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அதாவது பட்டியலின மக்கள் சார்ந்துன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு அனைத்து தரப்பினர் மக்களுக்குமே சமமா கொடுத்துருக்கோம்னா, குறிப்பாக கிராமப்புற நகர்ப்புறங்கள் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுய தொழிலை தொடங்குவதற்காக இந்த சமுதாய ரீதியாக அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சுய தொழில் தொடங்குவது தான். ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு பூ வியாபாரம் பண்றாங்க, சாலையோரத்தில் இருக்குன்னா கூட ஒரு 10,000 ரூபாய், இது எல்லா சமுதாயத்துமே செய்யறது தான். ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு டிஃபன் கடை வச்சுட்டு நைட்ஸ் கடை வச்சுட்டு போகணும்னா அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் 15,000 அப்படின்னா இந்த முத்ரா லோன் இது ரொம்ப பெரிய, அதாவது சாலையோர வியாபாரிகளுக்கான கொடுக்குற திட்டங்கள் இருக்கு பாருங்க இங்க. ஏன்னா இங்க எல்லாருமே வந்துட்டு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது. ஏன்னா பிலோ வந்துட்டு மாடரேட்டா இருக்கிற ஃபேமிலி தான், அதிகமா கிராமங்கள் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் திட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப G20 மாநாடுல பாத்தீங்கன்னா சர்வதேச நாடுகள்ல வந்துட்டு நம்மளுடைய சிறு தானியங்களை கொண்டு போய் சேர்க்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பு, சோளம் இதெல்லாம் வந்துட்டு அதிகப்படி விளைச்சல் கொடுக்குற இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த விவசாயத்தோட சார்ந்த, விவசாயத்துக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு, அதனோட சார்ந்த இது வந்து உணவுன்னு நம்மளுடைய காப்பிரைட் கொடுக்குற அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இது மாதிரி விஷயங்கள் வச்சுதான் வந்து நம்ம பார்க்கணும். சிதம்பரம் மக்களவை தொகுதியுடைய வேட்பாளர் வந்து இப்போதைய எம்பி வந்து திருமாவளவன் கடந்த 5 ஆண்டுகள் அவருடைய செயல்படுத்திருக்காங்க. சிறந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தன்னுடைய மக்களுக்காக நன்றி சொல்ல வெற்றி பெற்ற செய்தவர்களுக்கு முதல் நன்றி சொல்லவே வரல. அப்புறம் நன்றி உணர்வோட என்ன செய்ய போறாரு? ஒரு மனிதனுக்கு வெற்றி கொடுத்த மக்களுக்கு வந்து நன்றி திருப்பி சொல்லணும். என்ன தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க, நன்றியோட சொல்லணும். அந்த நன்றி கூட தெரிவிக்காது ஒரு கிராமத்துல பிச்சாவரத்துக்குள்ள போயிட்டு எம்ஜிஆர் திட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சாதாரண பெண்மணி வந்து சொல்றாங்க, அவங்க என்ன வந்து பார்க்கவே இல்லை, எங்க நன்றி கூட சொல்ல வராதா, நாங்க பார்த்ததே கிடையாது. இது நான் சொல்லல, நாங்க போயிருக்கும் போது அவங்களை பார்க்க போகும்போது அவங்க என்று சொன்னாங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரவே இல்லை, அப்புறம் பார்க்கவே இல்லை, பார்க்கறதுக்கு வழி கூட கிடையாது. ஸோ இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் ஏற்படல, அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கு. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் 2 பெரும் சமூகங்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. பல இடங்கள்ல வந்து வன்முறையை தூண்டுற மாதிரியே பேசுறாங்க, ஒரு விமர்சனத்தில் வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் சாதி ஒழிப்பு மக்களின் விடுதலைன்னு சொன்னாரு. அப்ப சாதி ஒழிப்புன்னா சாதியை வச்சு பேசிட்டு இருக்க கூடாது, அது மறைக்கிறதுக்கான இல்லாம செய்கின்ற வேலை என்ன? அனைவரும் சமம் என்ற வார்த்தை அவர் வாயில வரும். நாம் அனைவரும் சமமானவர்கள், மனிதர்களாக மனிதநேயமிக்கவர்களாக இருக்க வேண்டும், நாம் அனைவருக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அப்படி ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தி மேடையில பேசுனதே கிடையாது. அவர் முன்னிலை எடுக்கிறதுனா ஒரு சுய லாபத்திற்காக, தன்னுடைய லாபத்திற்காக, ஒரு தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்காக, ஒரு சமுதாயத்திற்காக மட்டுமே இருக்கிற நபராக தன்னை பிரதிபலிக்கிற வேலையை தான் பார்த்துருக்காரு தவிர சாதி ஒழிப்பு என்ற சொல்லுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அவர் இந்த சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை இதுக்கு அவருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வெறும் வார்த்தையாக தான் இருக்கே தவிர அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு துரும்பை கூட அவர் வந்துட்டு ஒரு செயல்படுத்துறதுக்கான முயற்சி கூட அவர் எடுக்கவே இல்லை. தான் சார்ந்த மக்களுக்கு, தான் சார்ந்திருக்க சமுதாய மக்களுக்கு மாற்றம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா அவருக்கே மாற்றம் கிடைக்கல, அவருக்கு கூட்டணியில ஒரு சேர் கிடைக்கல இல்ல. அப்ப இதை தான் தாழ்ந்த சமுதாய தலைவராக உங்களை பாக்குறவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. அப்ப மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏமாற்றம் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாய தலைவராக பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களுக்கும் ஏமாற்றம் தான். இப்போ கருத்தியல் ரீதியா எடுத்தோம்னா திமுகவா இருக்கலாம், நம்ம எதிர்த்தரப்புல இருக்கிற அத்தனை பேருமே சொல்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக RSS
பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரானது அந்த மாதிரியான பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, ஒரு நல்லது செய்யறவங்களை வந்துட்டு ஏற்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்காக பல மடங்கு கூட்டங்கள் ஒன்று சேரும். ஏன்னா நல்லவங்களாம் சேர்ந்துட்டா கெட்டவங்களால வாழவே முடியாது. ஆர்எஸ்எஸ் பாஜக ரெண்டு தரப்புமே வந்துட்டு தேசிய நீரோடை, தேசிய சிந்தனை, தேசிய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய வளர்ச்சி, ஒற்றுமை தான். ஆர்எஸ்எஸ் என்றால் அனைவரும் சமம், அனைவரும் ஒற்றுமை என்றது சித்தாந்தத்துக்குள்ளதான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தவிர பிரிவினை என்ற சொல் கிடையாது. இங்க திராவிடம் சொல்லிட்டு பிரிவினை மட்டுமே, சாதிக்கான தேர்தல் நேரத்துல சாதிக்கான ஒரு முகமாக காமிச்சு அதுல வந்து சுய ஆதாயமும் சுய லாபத்தையும் பார்க்கறத வந்து அறுவடை செய்கிறார்களே தவிர நிஜமாகவே மக்களுக்கு அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான உரிமைகள் பகிரப்படுன்றதுல கொள்கை அடிப்படை இல்லாத ஒரு நேரமா பார்க்குறேன். ஸோ ஆர்எஸ்எஸ் பாஜக பிரிவினை என்றால் திராவிடம் தனிநாடு கேட்கின்ற மிகப்பெரிய கொடூரமான எண்ணங்கள், பிரிவினைக்கு முற்றுப்புள்ளியை வைக்காமல் பிரிவினைக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக ஆணிவேராக இவர்கள் தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ சிதம்பரம் மக்களவை தொகுதியில இந்த இரண்டு பெரும் சமூகங்கள் வாழக்கூடிய இடத்துல உறவு எப்படி இருக்கு? இந்த உறவு வந்து விசிகாவினால தான் பிரச்சனையா இருக்கு, இல்லை இரண்டு சமூகங்களும் மோதல் போக்குல இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க வந்துட்டு மோதல் போக்குன்றது வந்து ரோட்ல எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல மோதல் போக்கு திட்டமிட்டு செய்யறாங்க தெரியுமா? அப்பதான் மோதல் போக்கு வருது. இப்ப நீங்க நானும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், நீங்க ஒரு பணிக்காக போயிட்டு இருக்கு, நான் ஒரு பணிக்காக போயிட்டு இருக்கேன். இங்க நீ என்ன சமுதாயம் நான் என்ன சமுதாயம் எழுதி வச்சுட்டு ஒட்டி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் வருகிறேன் ஓரம் போ, நீ வருகிறேன் ஓரம் போவாயா அப்படின்னா சொல்லிட்டு போறாங்க. இல்ல, ஆனா இங்க திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன சுய லாபத்திற்காக தான் கொண்டுட்டு போறாங்க. அதாவது இந்த சமுதாயம், நான் நேரடியாவே சொல்றேன், பட்டியலின சமுதாயம், ஆதி திராவிட சமுதாயமா இருந்தாலும், பறையர் சமுதாயமா இருந்தாலும் சரி, வன்னியர் சமுதாயம் இருந்தாலும் சரி, இதை ஒரு மோதல் போக்கு தான் கொண்டுட்டு போறாங்க. அப்ப சமநீதின்னு பேசுகின்ற, சமூக நீதி பேசுகின்ற இடத்துக்கு இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாக்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இரு சமுதாயத்திற்குமே, ஆதி திராவிட சமுதாயமாக இருந்தாலும் சரி, வன்னியர் சமுதாயம், பிற இதர சமுதாயங்களா இருந்தாலும் சரி, நான் ஒரு பாலமாக தான் இருக்கணும். ஏன்னா இங்க மக்கள் நமக்காக வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் நாம தான். எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன இவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்க, இவங்க மட்டும் தேர்ந்தெடுக்கலன்னு சொல்ல முடியாது. அனைவரும் சேர்ந்து தான் வந்து ஒரு நமக்காக ஒரு நல்ல ஒரு ஆளுமையுடைய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை செய்ய மறுக்கும் பொழுது சுயலாபத்திற்காக தேர்தல் நேரத்துல மட்டும் வந்துட்டு நான் இந்த சமுதாயத்தை செய்றேன், நான் தான் இந்த முகமா இருக்கிறேன், நான் தான் வந்துட்டு உங்களுக்கான விடுதலைக்காக பாட போட போறேன், உங்களோட உரிமைக்காக குரலாக இருக்க போறேன். உரிமைக்கான குரல் என்பது இங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இல்லையா, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுக்கு உரிமை குரலாக தான் நீங்க இருக்கணுமே தவிர மக்களோட குரலாக நீங்க இருக்கணும். பாராளுமன்றத்துல சுயலாபத்திற்காக சுய வளர்ச்சிக்காக மட்டும் இருக்கக்கூடாது. திருமாவளவன் ஐயா வந்துட்டு தான் பட்டியலின மக்களுடைய சமுதாயம், என்னை தவிர வேற யாரும் கிடையாதுன்னா, அந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, மரியாதைக்குரிய இளைய பெருமாள் ஐயா அவர் தான் இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு, அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியை உருவாக்கி இன்னைக்கு அவருடைய முயற்சிகள், அவர் விதைத்த விதையை தான் சுலபமா வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்கிற தவிர, அவர் ஒரு இளைய பெருமாள் ஐயா அவர் இல்லை என்றால் இன்னைக்கு தீண்டாமை, பட்டியலின மக்களோட வளர்ச்சி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. அவர் விதைத்த விதை வந்து அறுவடை ஈஸியா பண்ணிக்கிட்டு நான் தான் சமுதாயம், நான் தான் பட்டியலினத்தினோட சமுதாயம் சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இரட்டைமலை சீனிவாசன் ஐயா இருக்காங்க, அவர் செய்யாத சாதனை என்னைக்காவது ஒரு முறையாவது இவங்க பேரை சொல்லி முதல்ல அவர் பேசியிருப்பாரா? நான் தான் சமூக நீதி பேசுறேன், பட்டியலின மக்களுடைய பாதுகாவலனாக நான் தான் இருக்கணும்னா என்னைக்காவது இவர் வந்து இளைய பெருமாள் ஐயா பற்றி பேசியிருப்பாரா? இரட்டைமலை சீனிவாசன் ஐயா பற்றி பேசியிருப்பாரு? ஏன் இறைவனுக்காக தொண்டு செய்த நம்ம நந்தனார் ஐயா பத்தி பேசியிருப்பாரு? யாரையுமே சொல்றது, இதான் இறைவனே இல்லைன்னு சொல்றியே, இறைவன் இல்லை என்று சொல்றதுன்னா நீங்க இதுல வேற சேர்த்துக்கிறது பூதங்கள் வந்து சொல்லிக்கிறது, பிசாசுகள் என்று சொல்லுங்க. மனிதனா முதல்ல பாருங்க, உங்க கண்ணுல தெரியுது மனிதன் தான், பிசாசும் பூதங்கள் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? திருமாவளவன் எம்பி மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து என்னன்னா, அவர் தொகுதி பக்கமே வரல, அதை நீங்களே சொன்னீங்க. குறிப்பாக இங்க வந்து நாடாளுமன்ற அவருடைய எம்பி அலுவலகம் இல்லை, அவருடைய செயல்பாடே இந்த தொகுதியில முழுமைதமாக இல்லைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர போறீங்க? நான் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, தாமரை சின்னத்துல மக்கள் எனக்கு பெருவாரியான வாக்குகள் வச்சு வெற்றி பெற்ற பிறகு முதலாவதாக இந்த சிதம்பரத்துக்கு முதலாக பாராளுமன்ற அலுவலகம் கொண்டு வருவேன். முதல் பாராளுமன்ற அலுவலகமாக சிதம்பரம் பாராளுமன்ற மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அதே மாதிரி எந்த நேரத்தில் என்னை வந்து சந்திக்கின்ற விளக்கம். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இங்க அதிகப்படியான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இங்க சுற்று வட்டாரத்தில் நிறைய கிராம பகுதிகள் தான். அந்த கிராம பகுதிகள் பார்த்தீங்கன்னு வந்தீங்கன்னா
கல்வி அறிவு, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி அறிவு, கம்ப்யூட்டர் நாலேஜ், அந்த நாலேஜ் ரொம்ப லேக்காக இருக்கு. ஸோ படிப்பு, கல்வி அறிவு மட்டும்தான் ஒரு மனிதனை சாதியிலிருந்து வெளிக்கொண்டு வரும். ஸோ நல்லபடியான கல்வி அறிவு கொடுக்கின்ற நல்ல எஜுகேஷன் சிஸ்டங்கள், அதே மாதிரி எஜுகேஷனுடைய பாலிசிஸ்கள், அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்ஷன் கொடுத்து ஸ்பெஷல் கேர் கொடுத்து அவங்களுக்கு இந்த அலாங் வித் இன்னைக்கு சொசைட்டியில் தேவைப்படுற கம்ப்யூட்டர் நாலேஜோட படிப்பறிவை நான் வந்துட்டு இங்கே வளர்ந்து வருகின்ற மாணவர்களுக்கு முழு கவனம் கொடுத்து செய்வேன். இந்த முழு கவனமே கல்வி என்ற ஒரு அறிவே மற்றும் சாதி ஒழிப்புக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். என்னோட வாக்குறுதியாக கொடுக்க. அடுத்தபடியாக வந்து முதல்ல அவங்க எஜுகேஷனல் வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டு எஜுகேஷன் கொடுக்கும் போது நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹையர் எஜுகேஷன்ஸ், ஒரு சிவில் சர்வீஸ் போகணும், இல்லைன்னா வந்துட்டு அரசாங்க வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் எல்லாமே சென்னையை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல வந்து ஐஏஎஸ் அகாடமிக் கொண்டுட்டு வரணும், அதே மாதிரி நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் கொண்டுட்டு வரணும்னா முதல்ல அவங்களுடைய திறமையை இன்னும் கூடுதலாக கொண்டு வர்றதுக்காக, அறிவு சார்ந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஒரு நல்ல வந்துட்டு ஐஏஎஸ் அகாடமிக் சென்டர் கொண்டுட்டு வருவேன். அதே மாதிரி வந்து நீட் கோச்சிங்காக கொண்டுட்டு வந்துட்டு சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இடத்துக்கு மாநகரங்களை தேடி போகாமல் தான் சார்ந்திருக்கிற இடத்துலையும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோச்சிங் சென்டர், அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சிகள் கூடியதை முதலாக கொண்டு வருவேன். நன்றி மேடம். ஒரே நாடு நேர்மையான கருத்தில் நன்றி. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற வாழ்த்து. தேங்க்யூ சார்.